من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறியை, ஒரு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய இந்த மார்க்கத்தை விளங்கி புரிந்து யார் இந்த தீனை ஏற்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை எவ்வளவு உறுதியாகவும் முழுமையாகவும் பின்பற்றுகிறார்கள் என்பதை கடந்த சில வருடங்களாக மேலை நாடுகளிலே இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே நாம் பார்க்கிறோம். புதிதாக அங்கே இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். அதுவும் எப்படிப்பட்ட பெண்கள்? ஒரு காலகட்டத்தில் சினிமா துறையிலோ கலைத்துறையிலோ பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய பல்வேறு துறைகளிலிருந்து இஸ்லாத்தை ஏற்பவர்கள். இவர்கள்தான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு, அதன் மாண்பை அறிந்த பிறகு, பெண்களுக்கு இந்த மார்க்கம் அடங்கிய சிறப்பை அறிந்து மிக உன்னதமான பெண்களாக அவர்கள் இன்றைக்கு உலகத்திலே திகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பாரம்பரிய முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய மார்க்கத்தினுடைய அருமையை முழுமையாக நாம் விளங்கவில்லை என்பதைத்தான் நம்முடைய சமீபத்திய பல நடத்தைகளும் எடுத்து காட்டுகிறது என்பதை வருத்தத்தோடு நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 2 ஆண்டு கால 2.5 வருடங்கள் சுமார் இந்த பயான்கள் போய்கொண்டிருக்கிறது. இதிலே பல சந்தர்ப்பங்களிலே பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைமுறை உருவாக்கியவர்கள், ஒரு காலத்திலே எவ்வளவு பெரிய அறிஞர்களையும் பெரும் பெரும் மகான்களையும் வளர்த்து உருவாக்கியதிலே பெண்களுக்கான பங்கு என்பதை எல்லாம் பல முறை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்து சில அரசியல் கட்சிகள் தரக்கூடிய அற்ப சொற்ப காசுகளுக்காக வீதிகளிலே சின்னங்களை ஏந்தி கொண்டு நம்முடைய பெண்கள் ஊர்வலமாக செலுத்தக்கூடிய ஒரு அவல காட்சியை நாம் பார்க்கிறோம். உண்மையிலுமே நம்முடைய தீனுக்கும் நம்முடைய மார்க்கத்திற்கும் நம்முடைய சமூகத்திற்கும் இது எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நம்முடைய சகோதரிகள் சிந்திக்க தவறிவிட்டார்கள். ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய்க்காக இந்த கட்சிகளுடைய ஊர்வலத்திலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த பெண்களை பற்றி இங்கே வந்து தங்கியிருந்த மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய பெண்களை எப்படி மதித்திருப்பார்கள், எடை போட்டிருப்பார்கள் என்பதை கூட நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். இந்த பயானிலே வந்து கலந்திருக்கக்கூடிய பெண்கள் இப்படி நினைக்கலாம், நாம் அந்த தவறை செய்யவில்லை, யாருக்காக இது சொல்லப்படுகிறது என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். இது சொல்லப்படுவதனுடைய நோக்கம் மற்ற பெண்களுக்கும் இதை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். என்று சொன்னால், ஆண்கள் எப்படி இந்த ஆபத்துடைய பணியில் ஈடுபடுவது கட்டாயமோ, பெண்களும் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீர்கள். வரக்கூடிய காலங்களிலாவது இந்த தேர்தலை ஒட்டி நடைபெற்ற மோசமான இந்த நடவடிக்கைகள் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு ஒரு காரணியாக ஒவ்வொரு பெண்ணும் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. சரித்திரத்தினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்தியாவிலே வாழ்ந்து மறைந்த ஒரு பெரிய மகான் அஜ்மீரிலே அடக்கப்பட்டிருக்கிற, நாம் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு பெரிய இறைநேச செல்வர் ஹஜ்ரத் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி. இந்த நாட்டிலே இஸ்லாம் வளருவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் குஃபரிலிருந்தும் ஷிர்கிலிருந்தும் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு பெரும் காரணமாக இருந்த மனிதர்களில் ஒருவர்தான் ஹஜ்ரத் காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி. அவர்களது வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு காலகட்டத்திலே இந்தியா முழுக்க அவர்கள் பயணம் செய்தார்கள். மக்களை வழிநடத்துவதற்காக, குஃபரிலிருந்து ஷிர்கிலிருந்து மக்களை மீட்டு இஸ்லாத்தின் பால் கொண்டு வருவதற்காக
அவர்கள் தம்முடைய அழைப்பு பணியை மேற்கொண்டார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்புகிறார்கள். அவர்களுடைய தாயார் கேட்கிறார்கள், ஏன் மகனே இன்று இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்கிற போது ஹஜ்ரத் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி சொன்னார்கள், இதுவரைக்கும் எத்தனையோ பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். ஒரு சில 100 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள், சில நேரங்களிலே சில 1000 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பயணத்திலே என்றும் இல்லாத அளவிற்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு 7 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 7 லட்சம் பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார்கள். எனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது என்று ஹஜ்ரத் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அதை கேட்டு அவருடைய தாயார் சொன்னார்கள், மகனே, அது உன்னுடைய திறமை அல்ல, அது உன்னால் ஏற்பட்டதல்ல, என்னால் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இந்த 7 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றது உன்னுடைய திறமையினால் அல்ல, அது என் மூலமாக ஏற்பட்டது என்று சொன்னார்கள். ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். தன்னுடைய தாயாரிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் சொல்வதை மறுக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்கவில்லை. நான் பயணம் செய்தேன், சிரமப்பட்டேன், ராத்திரி பகலாக மக்களை சந்தித்தேன், அவர்களுக்கு அறிவுரைகள் செய்தேன். அதன் விளைவாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். உங்களால் என்று சொல்கிறீர்களே, எனக்கு புரியவில்லை என்று ஹஜ்ரத் ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அதற்கு அவருடைய தாயார் சொன்னார்கள், மகனே, விஷயம் என்னவென்று சொன்னால், நீ என்னுடைய மடியிலே வளர்ந்த போது, கை குழந்தையாக இருந்த போது, நான் உனக்கு பாலூட்டுகிற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இப்படி துஆ செய்து விட்டு தான் பாலூட்டுவேன். உன்னுடைய உடலுக்குள் செல்லக்கூடிய ஒவ்வொரு பால் துளியிலும் விலாயத்தினுடைய இறைநேசராக ஆகக்கூடிய அந்த தன்மைகள், ஒரு இறைநேசரிடம் இருக்கக்கூடிய சிபத்துகள், பண்புகள், அதுவெல்லாம் என் மகனிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டுதான் நான் உனக்கு பாலூட்டுவேன். ஒவ்வொரு முறை பாலூட்டுகிற போதும் இந்த பால் சொட்டுகள் உனக்குள் செல்லக்கூடிய இந்த பால் சொட்டுகள் உனக்குள் ஒரு நல்லடியாருடைய, ஒரு மகானுடைய, ஒரு இறைநேசருடைய எத்தனை பண்புகள் இருக்குமோ அந்த பண்புகள் எல்லாம் இவற்றின் மூலமாக உனக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து உனக்கு நான் பாலூட்டினேன். அந்த துஆவுடைய அந்த வலிமைதான் இன்றைக்கு நீ அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கிறாய். உன்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட உன்னுடைய அறிவுரைகளால் கவரப்பட்டு, உன்னுடைய அறிவுரைகளால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். எனவே இது உன்னுடைய ஆற்றல் அல்ல, என்னுடைய துஆவினால் கிடைத்தது என்று சொன்னார்கள். நம்முடைய இந்த காலத்து தாய்மார்களும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு அன்னைக்கு, அந்த ஒரு தாயினுடைய மகனாகத்தான் ஹஜ்ரத் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டிலே லட்சக்கணக்கான மக்களை குஃப்ரிலிருந்து, இறை மறுப்பிலிருந்து காப்பாற்றினார்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த தாயினுடைய தியாகம் தான். இன்றைக்கு வீதிகளிலே உலாவி திரிந்த பெண்களும் யோசிக்க வேண்டும். கைகளிலே சின்னங்களை ஏந்தி கொண்டு மிக கேவலமான முறையிலே ஊர் சுற்றிய பெண்களும் யோசிக்க வேண்டும். அந்த தாய் எங்கே, நம்முடைய சகோதரிகள், இந்த காலத்து தாய்மார்கள் எங்கே என்று யோசிக்க வேண்டும். எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறையை நம்முடைய ஊரிலே இந்த ஒரு தேர்தல் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நினைக்கிற போது மிகுந்த ஒரு வருத்தத்தை நமக்கு தருகிறது. உண்மையிலுமே மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இப்படி நம்முடைய பெண்களை தெரு தெருவாக, வீதி வீதியாக அழைத்து செல்வதற்கு யாராவது வந்திருந்தால் அவர்கள் மீது மண்ணையோ கல்லையோ தூக்கி எறிந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்னும் நம்ம ஊரிலே மானமுள்ள பெண்கள் இருக்கிறார்கள், மார்க்கமுள்ள பெண்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சந்தோஷப்பட்டு வைக்க முடியும். ஆனால் அப்படி நடக்காமல் மாற்றமாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய வருத்தத்தை தருகிறது. திரு குர்ஆனுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். எத்தனை பெண்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் பெருமையோடு சொல்லி காட்டுகிறான். பல சந்தர்ப்பங்களிலே அதை நான் உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன். இருந்தாலும் நாம் மறதியாளர்கள் என்பதனாலே மீண்டும் உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது. குர்ஆனிலே எத்தனையோ ஆண்களுடைய கசப்பான வரலாறுகளை தான் குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆனால் பெண்களுடைய வரலாறுகள் குர்ஆனிலே அவர்களது மகத்துவமிக்க வரலாறை தான் குர்ஆன் பயான் செய்கிறது, விளக்குகிறது. குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு ஆணும்
அவர் நபியாக இருந்தாலும் சரி, இறைநேசராக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய துணை இல்லாமல் சாதித்தது கிடையாது. நபியாக இருக்கட்டும், இறைநேசராக இருக்கட்டும், அவர் சாதித்த சாதனைகளுக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய தியாகத்தை குர்ஆன் சுட்டி காட்டாமல் இருப்பதில்லை. அது நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பேசும்போது, அவர்கள் செய்த தியாகத்தை பேசுகிற போது 2 பெண்களையும் குர்ஆன் சேர்த்து தான் சொல்கிறது. ஒன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், இன்னொன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி. இந்த இருவர் வரலாற்றையும் குர்ஆன் சேர்த்து தான் சொல்கிறது. என்ன குர்ஆன் உணர்த்த வருவது என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து அவர்கள் பெற்ற அந்த வெற்றி, ஃபிரௌனுக்கு எதிராக அவர்கள் கண்ட அந்த மகத்தான வெற்றி, அந்த சாதனைக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனித்து கிடையாது, அவருடைய சகோதரியும் தாயும் இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. எனவேதான் அவருடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய இடங்களில் உம்மு மூசா, மூசாவுடைய தாய் என்றும் குர்ஆன் சொல்கிறது, மூசாவுடைய சகோதரியை பற்றும் சொல்கிறது. ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாமை பெற்ற நேரத்திலே ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்ட காலம் அது. அந்த பெண்மணியின் உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானுடைய உறுதியையும் திடத்தையும் கொடுத்தான். அதன் விளைவாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ்வுடைய ஆணை கிணங்க ஒரு பெட்டியில் வைத்து அவர்கள் நைல் நதியிலே விட்டார்கள். அது எவ்வளவு பெரிய தைரியமும் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையும் இருந்தால் அந்த பெண் அதை செய்திருக்க முடியும். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரியின் தியாகத்தை சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டிலே குழந்தையாக எடுக்கப்படுகிறார்கள். யாருடைய குழந்தை என்று தெரியவில்லை. என்ன செய்வது? இந்த குழந்தை யாருடைய குழந்தை என்று தெரியவில்லை. இந்த குழந்தைக்கு யார் பாலூட்டுவது என்று அங்கே உள்ளவர்கள் குழம்பி போய் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தன்னுடைய மகளிடத்திலே சொல்வார்கள், மகளே, நீ அந்த ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு செல், மக்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து விட்டு வா என்று சொல்கிறார்கள். அந்த பெண்ணும் அங்கே ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு செல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு தன்னம்பிக்கையோடும் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையோடும் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். அங்கே சென்று ஃபிரௌனிடத்தில் பேசுகிறார்கள், இந்த குழந்தைக்கு பாலூட்டுகிற ஒரு பெண் இந்த ஊரிலே உண்டு, உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நலவை நாடக்கூடிய பெண் என்று சொல்லி மிக தந்திரமாக அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய தாயாரிடத்திலே ஒப்படைக்கிற வரலாறை குர்ஆன் சொல்கிறது. இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்த பெண்களை குர்ஆன் பெருமையோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அவருடைய 2 மனைவியை பற்றியும் குர்ஆன் சொல்கிறது. அன்னை சாராவை பற்றியும் சொல்கிறது, அன்னை ஹாஜராவை பற்றியும் சொல்கிறது. இந்த 2 மனைவிமார்களுடைய தியாகம் குறித்தும் குர்ஆன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். 2 மனைவிமார்களுடைய தியாகமும் சாதாரண தியாகம் அல்ல. அவருடைய வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை சாரா அவர்களுடைய வரலாறு, அவருடைய தியாகம், அந்த ஒரு நாட்டுடைய மன்னன் அவர்களை தவறான முறையிலே அடைய நினைத்த நேரத்தில் அப்பெண்மணி அல்லாஹ் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, நான் உன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மை என்று சொன்னால் என்னை நெருங்கவிருக்கிற இந்த அரசனை நீ பிடிக்க வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். அவர்களை தவறாக அடைய வேண்டும் என்று அவன் நெருங்கிய போது அவன் துடிதுடித்து போய் கீழே விழுந்ததாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். இந்த வரலாறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அந்த தியாகத்தை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடியுமா? இன்றைக்கு மக்காவிலே அமைந்திருக்கிற காபத்துல்லாஹ், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாள சின்னமும் ஹாஜராவுடைய தியாகத்தினால் வந்தது. அங்கே நாம் பார்க்கக்கூடிய அந்த வீடு, காபத்துல்லாஹ்ங்கிற வீடு இருக்கிறது, அந்த வீடு யாரால் உருவானது? வெளிப்படை வேண்டுமானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையிலுமே அங்கே இருக்கக்கூடிய காபத்துல்லாஹ் உருவானதற்கு காரணம் ஹாஜராவுடைய தியாகம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்ணில் தன்னந்தனியாக தங்குவதற்கு ஏற்றுக்கொண்டதனால் தான் காபா உருவானது. ஒருவேளை இக்காலத்து பெண்ணை போல நான் எப்படி இங்கே தனியாக இருக்க முடியும் என்று மறுத்திருந்தால் இந்த ஆலயம் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்காது. ஆக ஹாஜராவுடைய தியாகத்தினால் தான் அங்கே மக்கள் குடியேற ஆரம்பித்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக மனைவியையும் குழந்தையும் விட்டு போறாங்க. அந்த பெண்மணி அங்கே இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் அங்க ஜம்சம் கொடுத்தான். நாம் ஒவ்வொரு முறை ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போதும் ஹஜரத் ஹாஜரா
இருக்கிறது. யாராவது அந்த தியாகத்தை நாம் மறக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். சஃபா மர்வாவிலே ஓடுகிறோம் என்று சொன்னால் அங்கே ஹாஜராவுடைய தியாகம் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த மக்கமா நகரத்தில் நடைபெறக்கூடிய அத்துணை விஷயங்களிலும் அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் அங்கு இருப்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, இவ்வாறு ஒவ்வொரு சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய தியாகம் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தின் வெற்றியிலும் கூட ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது. அதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கெடுத்தவர்கள் அவர்களது துணைவியார் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த காலத்திலிருந்து இறக்கிற வரை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அன்னை ஹதீஜா அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளால் தனக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சிரமங்கள், பல்வேறு இன்னல்கள், அந்த இன்னல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரே ஆறுதல் அன்னை ஹதீஜா தான். அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு ஆறுதலை தந்ததாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அன்னை ஹதீஜாவுடைய அந்த தியாகத்தை மதிக்கும் விதமாக அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்பதை சரித்திரத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் வரலாற்றிலே இத்தகைய புனிதமான பெண்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய வரலாற்றில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நம்முடைய தாய்மார்கள் அவர்களது இந்த கடந்த சில வாரங்களாக ஊரிலே நடந்த பல்வேறு விஷயங்களை பார்க்கிற போது எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. நடக்கக்கூடிய வேடிக்கைகளையும் நடனங்களையும் வேடிக்கை பார்ப்பதற்கு ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்திலே பணம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் கீழில் நிற்பதை விட பெண்கள் நிற்பது தான் அதிகமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய இந்த காலத்து பெண்களுடைய ஒரு மோசமான ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இத்தனைக்கும் நம்முடைய ஆரம்பகால பெண்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் நாம் இப்போது சொன்னது போல நபிமார்களுடைய சரித்திரத்தை சொன்னது போல மற்ற பெண்களும் முஸ்லிமான பெண்களும் எவ்வளவு உயர்ந்த தியாகமுடைய பெண்களாக இருந்தாங்க. சஹாபி பெண்மணிகளிலே உம்மு ஐமன் என்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு அழகான பெயர். இந்த பெயர் நான் கூட சொல்வதற்கு பெண் குழந்தைகளுக்கு இந்த பெயர் வையுங்கள் என்று. உம்மு ஐமன் இருக்கிறார்களே, பெருமானார் சிறு குழந்தையாக இருந்த போது அவர்களை வளர்த்த பெண் தான் உம்மு ஐமன். அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியமிக்க பெண்மணியாக இருந்தாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யாராவது உங்களிலே ஒருவருக்கு ஒரு சொர்க்கத்து பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தார், ஆண்களை பார்த்து சொல்லுவாங்க, சொர்க்கத்து பெண்களை மணமுடிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் நீங்கள் உம்மு ஐமனை மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ரத் உம்மு ஐமனை பற்றி சொல்லுவாங்க. அந்த வகையில தான் ஸைத் இப்னு ஹாரிஸாங்கிற சஹாபி பெருமானாருடைய இந்த வார்த்தையை கேட்டாங்க, சொர்க்கத்து பெண்ணை மணமுடிக்க விரும்பினால் நீங்கள் உம்மு ஐமனை மணமுடித்துக் கொள்ளுங்கள் என்று எப்ப பெருமானார் சொன்னாங்களோ, ஸைத் இப்னு ஹாரிஸா அவர் அழகா இருப்பார். ஆனா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா கருப்பின பெண். அவங்க அபிசீனியாங்கிற, இன்னைக்கு எத்தியோப்பியான்னு சொல்லப்படுகிற, அன்றைக்கு அபிசீனியான்னு சொல்லப்படும் அந்த நாட்டில் உள்ள கருப்பின பெண். ஸைத் இப்னு ஹாரிஸா அழகா இருப்பாங்க. ஆனாலும் கூட பெருமானார் எப்ப சொன்னாங்களோ சொர்க்கத்து பெண்ணை மணமுடிக்கிறனா உம்மு ஐமனை மணமுடித்துக் கொள்ளுங்கள், உடனே ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் அழகை பார்க்கவில்லை, நிறத்தை பார்க்கவில்லை, இந்த சுப செய்திக்காக உம்மு ஐமனை மணமுடித்தார்கள், திருமணம் செஞ்சாங்க ஸைத் இப்னு ஹாரிஸா. இந்த காலத்திலும் கூட திருமணத்திற்கான அளவுகோல்கள் எல்லாம் மார்க்கப்பட்ட அல்ல. இன்னைக்கு பிரச்சனைகள் உருவாகுவதற்கும் காரணம் என்ன? எவ்வளவு தலாக்கு, எவ்வளவு விவாகரத்து பிரச்சனைகள் மார்க்கப்பட்ட நம்ம ஒரு பொருட்டாக வைக்கிறது இல்லை. பணம், காசு, அழகு, குடும்பம் இதையெல்லாம் பார்க்கிறோமே தவிர நல்ல மார்க்கப்பட்டும் நல்ல அகலாக்கும் உள்ளவர்களாக பார்ப்பது கிடையாது. ஸைத் இப்னு ஹாரிஸா தன்னுடைய அவர் அழகா இருக்கிறவர், அழகான பெண்ணை மணமுடித்திருக்கலாம், ஆனால் ஒரு சொர்க்கத்து பெண்ணை எல்லாம் மணமுடிக்க வேண்டும் என்று சொல்லி ஹஜ்ரத் உம்மு ஐமனை மணமுடித்தான். இந்த அளவுகோல் தான் நம்முடைய சகோதரிகளிடத்திலே வரணும். ஒரு ஆணுக்கு பெண் பார்ப்பதாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு ஆண் பார்ப்பதாக இருக்கட்டும், திருமணத்தின் போது மார்க்கப்பட்டு என்ன
அவருடைய அகலாக்கு என்ன, இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர உலகத்தினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆக நாம் சொல்ல வந்த விஷயம், சாமி பெண்மணிகளில் இவ்வளவு சுப செய்தியை பெற்ற அந்த பெருமைக்குரிய பெண்களும் இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களுடைய இந்த அவல நிலையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதே போலதான் சரித்திரத்திலே சாதனை படைத்த பல இமாம்கள் இருக்கிறார்கள். எத்தனை இமாம்களுடைய சரித்திரத்தை நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இந்த சாதனை படைத்த அத்தனை இமாம்களையும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சின்ன வயசுலேயே கணவன் இறந்திருப்பாங்க, அவங்களுடைய தந்தையில் இறந்திருப்பாங்க, எத்தீமாக வளர்ந்தாங்க. இந்த சாதனை படைத்த இமாம்கள் சிறு வயதுல தந்தை இழந்து எத்தீமாக வளர்ந்திருப்பாங்க. அவர்களுடைய வளர்ப்புல பெரிய பங்கு யாருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவனுடைய அன்னையருக்கு, அவனுடைய தாய்மாருக்கு தான் இருந்துச்சு. அந்த தாய்மார்கள் சிறு வயதிலே விதவியாகிவிட்ட தாய்மார்கள் கணவனை இழந்ததனால் அவர்கள் விரக்தி அடைந்தது கிடையாது. கணவனை இழந்ததனால் வாழ்க்கையே போயிடுச்சு, நம்பிக்கை இழந்தது கிடையாது. கணவன் இழந்த பிறகு தவறான வழியில் அவங்க போனது கிடையாது. தனக்கு அந்த கணவன் மூலமாக கொடுத்த அந்த வாரிசை ஒரு சிறந்த அறிஞனாக உருவாக்கணும் என்று அவங்க சபதம் எடுத்தாங்க. அதற்காக வேண்டி வாழ்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டா மறு திருமணம் செய்யலாம். அந்த பெண்ணுக்கு தாராளமா மார்க்க அனுமதி கொடுக்குது. ஆனா அதே நேரத்தில் குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்காக ஒரு பெண் இளமை இருந்தும் விருப்பம் இருந்தும் குழந்தைகளுக்காக மறு திருமணம் செய்யாம எந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான சுப செய்தியை சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஏழை பெண் ஒருத்தி வந்தாங்க. உதவி கேட்டாங்க, ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்லி. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, அப்போது வீட்டில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பேரித்தம்பழம் இருந்தது. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளவு இருந்தும் கூட அதெல்லாம் நமக்கு எந்த குறையும் வைக்கல, நமக்கு வறுமையும் கொடுக்கல. ஆனாலும் கூட இந்த அரசியல்வாதிகள் கொடுக்கிற இந்த அற்ப பணத்திற்காக பெண்கள் ஓடி போகிற ஒரு கேவலத்தை பார்க்கிறோம். அந்த பெண்களுடைய வீட்டில் என்ன இருந்துச்சு பாருங்க. ஒரு ஏழை பெண் வீட்டில் உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. அதில் ஆயிஷா என்ன இருக்குதோ அதை கொடுத்துருவாங்க. வீட்டில் ஒண்ணுமே இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறாங்க அந்த அம்மாண்ட. அந்த பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளோடு வந்திருக்கிறாங்க அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு. அதில் ஆயிஷா அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பேரிச்சம்பழம்னா நம்ம இப்ப பார்க்கிற பேரிச்சம்பழம் அல்ல. அன்னைக்கு நல்ல பேரிச்சம்பழம் பெருசா இருக்கும், மதீனாவுடைய உண்மையான பேரிச்சம்பழங்கள். அந்த பேரிச்சம்பழத்தை அந்த தாய் 2ஆக என்ன செய்றாங்க, அதை பிரித்து தன்னுடைய ஒரு குழந்தைக்கு ஒரு துண்டையும் இன்னொரு குழந்தைக்கு ஒரு துண்டையும் கொடுக்குறாங்க. தான் அதை சாப்பிடல. அதில் ஆயிஷா அவர்களுக்கு இந்த காட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதற்கிடையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. அப்ப பெருமானார் கேட்கிறாங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அதில் ஆயிஷா சொல்றாங்க, இந்த பெண்மணி வீட்டுக்கு வந்தாங்க உதவி கேட்டு, வீட்டில் ஒரு பேரிச்சம்பழம் இருந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். தான் அதுல எதுவுமே சாப்பிடல. இதோ 2 குழந்தைகளுக்கும் அந்த பெண் 2 துண்டா பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க, யார் தன்னுடைய குழந்தைகளுக்காக மறு திருமணம் செய்யாம தன்னுடைய அழகு, தன்னுடைய இளமை, தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் தியாகம் செய்யறாங்களோ அந்த பெண்ணும் நானும் மறுமையிலே 2 விரல்களை காட்டி இந்த 2 விரல்கள் எப்படி நெருக்கமா இருக்கிறதோ அப்படி இருப்போம்னு சொன்னாங்க. தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் தன்னுடைய நடுவிரலையும் காட்டி இந்த 2 விரல்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அதே போல இந்த உலகத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்யறாங்களே அந்த பெண்ணும் நானும் இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தகைய பெண்கள் சொர்க்கத்திலே எனக்கு பக்கத்தில் இருப்பார்கள் என்று ஒரு சுப செய்தியை சொன்னாங்க. நான் எதற்காக சொல்ல வந்தேன், இந்த சுப செய்திக்கு ஏற்பதான் பல இமாம்களுடைய தாயார்கள், அவங்களுடைய அன்னையர்கள் கணவனை சின்ன வயசுல இழந்துட்டாங்க. மறு திருமணம் செய்யலாம், மார்க்கத்தில் தடை இல்லை, தாராளமாக செய்யலாம். ஆனாலும் கூட அந்த கணவன் மூலமாக ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். இந்த குழந்தையை வளர்க்கணும்னு சொன்னா, பெரிய அறிஞனாக ஆக்கணும்னு சொன்னா இன்னொரு திருமணம் செஞ்சா அது தடையா போயிடும். அடுத்து வரக்கூடிய கணவன் இந்த முதல் கணவனுடைய அந்த குழந்தையை மதிப்பானா ஏத்துக்குவானான்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தைக்கு கல்வி கொடுப்பதை விரும்புவானா விரும்ப மாட்டான்னு சொல்ல முடியாது. எனவே தனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தையை அறிஞனாக்கணும், மிகப்பெரிய அறிஞனாக்கணும். இந்த லட்சியத்திற்காக அடுத்த திருமணம் கூட செய்யல. இப்படிப்பட்ட பெண்கள் வரலாற்றில் ஒருவர் அல்ல, இருவர் அல்ல,
எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்தாங்க. இன்றைக்கு குர்ஆனுக்கு அடுத்த நூலாக ஆதாரபூர்வமான நூலாக கருதப்படக்கூடிய சஹீஹுல் புகாரி என்ற நூல். இன்னைக்கு பல வீடுகளில் கூட அது இருக்கலாம், இணையதளங்களில் கூட அந்த புக்கை பார்க்கலாம். தமிழ்ல 7 வால்யூம்கள்ல 7 பாகங்கள்ல வந்திருக்கிற நூல், குர்ஆனுக்கு அடுத்தபடியான ஆதாரபூர்வமான நூல் என்று முஸ்லிம் உம்மத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நூல் புகாரி. இந்த நூலை உருவாக்கி தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் எப்படிப்பட்ட தாயார்? சாதாரணமான தாயார் அல்ல. இமாம் புகாரியுடைய தந்தை சிறு வயதில் இறந்துடுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் போது பார்வை இல்லாதவர்களாக பிறக்கிறாங்க. இமாம் புகாரியுடைய தாயார் துஆ செய்து கொண்டே இருக்கிறாங்க, என்னுடைய மகன் மிகப்பெரிய அறிஞனாகணும், ஆனா அவன் பார்வை இல்லாதவனா இருக்கிறானே என்று அந்த தாய் துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய துஆவை வீணாக்கல்ல. ஒரு நாள் கனவுல அவங்களுக்கு சுப செய்தி சொல்லப்படுது, உங்களுடைய மகனை பாருங்க, அவங்களுக்கு பார்வை கிடைச்சிருக்கும்னு சொல்லி கண் விழித்து பார்க்கிறாங்க. தன்னுடைய மகனுக்கு பார்வை கிடைத்ததை எண்ணி சந்தோஷப்படுறாங்க. அன்று முதல் தன் மகனை உருவாக்கி கல்வி புகட்டி சிறந்த ஆசிரியர்கள்ட்ட அனுப்பி பிற்காலத்தில் ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் இமாம், ஹதீஸ் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் தலைவர் என்கிற ஒரு மகத்தான ஒரு பட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அந்த தாயுடைய தியாகம் தான் காரணமாக இருந்துச்சு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அந்த நூல் இன்னைக்கு உலகம் முழுவதும் வரவேற்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸை பதிவு செய்கிற போதும் 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்து விட்டு பதிவு செஞ்சாங்க. இது யாருடைய? அந்த தாயினுடைய வளர்ப்பினால் கிடைத்த பரக்கத்து தானே. இப்படி எத்தனையோ இமாம்கள், அந்த இமாம்களுடைய சரித்திரத்திற்கு பின்னால் ஒரு தாயினுடைய தியாகத்தை நாம் பார்க்கலாம். 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹப் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லப்படுது. அதனுடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தந்தையும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்களுடைய தாயாருடைய வளர்ப்பு தான் பெரிய தியாகம். அவனுடைய வரலாறு சொன்னா தன்னுடைய மகன் படிக்கணுங்கிறதுக்காக, கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அந்த தாயார் செய்த தியாகங்களுக்கு அளவே கிடையாது. அந்த நேரத்தில் நிறைய ஹதீஸுகளை எழுத வேண்டியிருக்கும். எழுதுவதற்கு காகிதங்கள் தேவை, எழுதுவதற்கு மை தேவை, இப்படி பல அம்சங்கள் தேவைப்படுது. இமாம் அவர்களிடத்துல வசதி கிடையாது. அவருடைய தாயார் ஒரு விதவை பெண். தன்னுடைய தாயார்கிட்ட கேட்பாங்க, நான் எப்படி எழுதுறது? எழுத எனக்கு ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு மதீனாவில் பெரிய அறிஞராக இருந்தாங்க இமாம் மாலிக் என்ற அறிஞர். அவங்கள்ட்ட போய் கல்வி படிக்கிறதுங்கிறதுனாலே பெரிய பெருமை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார் ஆசைப்படுறாங்க தன்னுடைய மகனும் இமாம் மாலிக் இடத்துல படிக்கணும்னு சொல்லி. ஆனா அவங்கள்ட்ட போனா எழுதணும், எழுதுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த தாயார் சொல்லி கொடுத்தாங்க, மகனே, அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்துல நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அதெல்லாம் உனக்கு மனப்பாடம் ஆயிடும், நீ கவலைப்படாத. நீ எழுதணும்னு சொன்னா என்ன செய்? உஸ்தாதுக்கு முன்னாலே எழுதாம இருந்தா உஸ்தாது கோவப்படுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட எழுதுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால நீ எழுதுற மாதிரி நினைச்சுக்க. என்ன நீ கேட்கிறாயோ காதுல விழுதோ அதெல்லாம் உனக்கு மனப்பாடம் ஆயிடும். நீ எழுதுற மாதிரி நடிக்கிறதுக்காக உன்னுடைய விரலை எச்சில நினைத்து உள்ளங்கையில எழுதுற மாதிரி நீ பாவனை காட்டி கொண்டு போதும். ஒரு விரலை எச்சியை நினைத்து உன்னுடைய உள்ளங்கையில எழுதுற மாதிரி பாவனை செய், எழுதுற மாதிரி நடி போதும். நீ என்ன உஸ்தாதுல இருந்து கேட்கிறாயோ அதெல்லாம் உன்னுடைய உள்ளத்துல மனப்பாடம் ஆயிடும். இது அந்த தாயார் சொல்லி கொடுத்தாங்க. அதே போலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாதுடைய அந்த வகுப்புல உட்கார்ந்து இருப்பாங்க, மற்ற மாணவர்கள்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. இவங்க தாயார் சொன்னதுக்கு ஏற்ப தன்னுடைய அந்த விரல்ல என்ன செய்வாங்க, எச்சி எடுத்து உள்ளங்கையில எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அதை உஸ்தாதும் பார்த்துட்டாங்க, பார்த்து கண்டிச்சாங்க, நீ என்ன ஏமாத்துறியான்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, எனக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை, எழுதுவதற்கு என்ற எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஏழை பையன், ஒரு விதவையினுடைய பையன், என்னுடைய தாயார் தான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி எழுதுற மாதிரி நடிச்சுக்கன்னு சொல்லி. ஆனா நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. உஸ்தாது சொன்னாங்க, அப்படின்னா சொல்லு, இதுவரைக்கும் எத்தனை ஹதீஸை கேட்டியோ எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தாயாருடைய துஆ, அவங்க எத்தனை ஹதீஸை கேட்டிருந்தாங்களோ எல்லாத்தையும் மனப்பாடமா அப்படியே கொட்டுறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த உஸ்தாதுக்கும் ஆச்சரியம். சொன்னாங்க, அல்லாஹ் அவனுக்கு ஒரு பெரிய இல்முடைய ஒலியை கொடுத்திருக்கிறான், இல்முடைய நூறு அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். நீ பாவங்கள் செய்து இந்த நூரை அழித்து விடாதே, பாவத்தினால் இந்த ஒளிய இந்த ஜோதியை அழித்து விடாதே என்று அந்த உஸ்தாது துஆ செய்த வரலாற்றை பார்க்கிறோம். நம்முடைய தாய்மார்கள் இந்த நம்பிக்கை என்னைக்காவது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டி இருக்கிறோமா? அந்த தாயினுடைய துஆவில் அவங்க சின்ன வயசுல 10 வயதுல எல்லாம் மஸ்ஜிதுல் ஹராம்ல உட்கார்ந்து பாடம் நடத்தினாங்க.
இது போன்ற ஒரு 100 சம்பவங்கள் அல்ல, பல ஆயிரக்கணக்கான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இமாம்கள் உருவாக்குவதற்கு பின்னால அவனுடைய தாய்மார்களுடைய பங்களிப்பையும் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் கடந்த வாரங்களில் நாம் சொன்னது போல நாட்டில் நம்முடைய ஈமானுக்கே பெரிய ஆபத்தான பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் நிலவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முஸ்லிம்களை எப்படியாவது நசுக்கணும், முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கணும், முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கணும், அவங்களுடைய ஈமானுக்கும் அவங்களுடைய கொள்கைகளுக்கும் எதிரான சட்டங்களை கொண்டு வரணும், அவங்களுக்கு நெருக்கடிக்கு மேல நெருக்கடியை கொடுத்து அவங்க அத்தனை பேரையும் அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு பெரிய சூழ்ச்சி இன்னைக்கு நடக்குது. நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழப்போகிறார்களோ என்று ஒரு கவலைப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். இந்த காலத்துல நம்முடைய தாய்மார்கள் தம்முடைய குழந்தைகளுக்கு தீனையும் ஈமானையும் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னா இவர்கள் அடுத்த தலைமுறை அல்லாஹ் பாதுகாக்கணும், முஸ்லிம்களாக இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் என்ன கட்டுப்பாட்டோடு இருக்கணுமோ அந்த கட்டுப்பாட்டை மீறி இன்றைக்கு நம்முடைய ஊருக்கென்று ஒரு அழகான பெயர் உண்டு. எத்தனையோ சில விஷயங்கள் பாதகமா இருந்தா கூட ஒரு ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடுங்கிற ஒரு பெயர் உண்டு. பெண்கள் வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. ஆனா அந்த பெயர்கள் அந்த கண்ணியம் அதெல்லாம் இன்னைக்கு குலைக்கப்பட்டு மிக கேவலமாக நம்முடைய பெண்களை மாற்றார்கள் பார்க்கிற அளவிற்கு நம்முடைய பல சகோதரிகள் வீதி வீதியாக சுத்தி நம்முடைய சமூகத்தினுடைய நம்முடைய மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை குலைச்ச ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, எதிர்காலங்களில் இது போன்று நடக்காமல் இருப்பதற்காக வேண்டிதான் இந்த சரித்திரங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு சஹாபி பெண்ணுடைய மகன் ஒரு போர்க்களத்திலே இறந்து விடுவார். அந்த தாய் தன்னுடைய மகன் இறந்து விட்டானா உயிரோடு இருக்கிறானா என்று கேட்பதற்காக பெருமானாரை சந்திப்பதற்காக வருவார். தன்னுடைய மகனுடைய செய்தியை பற்றி கேட்கறதுக்காக வருவாங்க. வந்து கேட்பாங்க, யார சொல்லலாம் என்னுடைய மகனுடைய நிலைமை என்ன, அவன் இறந்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டானான்னு எனக்கு சொல்லுங்க. அப்ப என்னுடைய மகனுடைய இறப்பை நினைச்சு கூட நான் கவலைப்பட மாட்டேன். அல்லாஹ் என் மகனுக்கு பெரிய ஷஹாதத்துடைய வாக்கியம், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வீர மரணம் அடையக்கூடிய வாக்கியம், அதை கொடுத்திருந்தா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. அந்த நேரத்துல கூட மகன் இறந்த அந்த துயரமான அந்த சந்தர்ப்பத்துல கூட அவங்க பெருமானாரிடத்துல கேட்டு வருகிற போது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டுதான் வர்றாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு தோழர் சொல்லுவாங்க, ஏமா இந்த நேரத்துல கூட உங்க முகத்தை நீங்க மூடி மறைச்சிருக்கீங்களே, முகத்தை நீங்க திறந்தாதான் நீங்க யாருன்னு தெரியும், உங்க மகன் யாருன்னு எங்களுக்கு தெரியும், அவர் போர்க்களத்துல இறந்தவர்கள்ல இருக்கிறாரா இல்லையாங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இஹ்லாஸா தூய உள்ளத்தோட தவறான எண்ணத்தில் அல்ல, உங்க முகத்தை வெளிப்படுத்தினா எங்களுக்கு தெரியுமேன்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னுடைய மகனை நான் இழந்தாலுமே கூட என்னுடைய தன்மானத்தை நான் இழக்கவில்லை. என்னுடைய மகனை நான் இழந்திருக்கலாம், ஆனா அந்த துயரத்திலும் இந்த சோகத்திலும் கூட என்னுடைய தன்மானத்தை நான் இழக்கவில்லை என்று அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். அங்க இருக்கிற மக்கள் சஹாபாக்களுடைய மஜ்லிஸ், பெருமானாருடைய மஜ்லிஸ், அங்க யாரும் தப்பான பார்வையை கூட ஒரு பெண்ணை பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் கூட அந்த இடத்துல கூட தன்னுடைய முகத்தை காட்டலன்னு சொன்னா முஸ்லிமான பெண்கள் முஸ்லிம் அல்லாத பெண்களுக்கு முன்னால் கூட முகத்தை மறைக்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டம் இயற்றி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருக்கு முன்னால நாம் முகத்தை காட்டிக்கொண்டு சுட்டி திருந்தோம் என்பதை தாய்மார்கள் யோசிக்கணும். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க. மிகப்பெரிய பாவம் இது. ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு முன்னால ஒரு முஸ்லிம் தன்னுடைய முகத்தை காட்டுவதும் அவர்களுக்கு பின்னால் செல்வதும் எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் இது. பெரிய சமுதாயத்திற்கு பெரிய இழுக்க நாம ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு சஹாபியினுடைய பெண்ணை பார்க்கிறோம், அவங்க எல்லாம் எதுக்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தாங்க, தீனுக்காக தான் வளர்த்தாங்க. பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுக்கணும், பெரிய பெரிய கடை வைக்கணும், முதலாளி ஆகணும், இது அவங்களுடைய குறிக்கோளாக இருந்ததே கிடையாது. தன்னுடைய மகன் தன்னுடைய தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். சஹாபி பெண்மணிகள்ல ஹன்சா என்று ஒரு பெண் இருந்தாங்க, ஒரு பெரிய தியாகி. அவங்க மிக நீண்ட வயது வாழ்ந்த ஒரு பெண்மணி. சொல்லப்படுது அவங்க 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் 7 ஆண் மக்களை கொடுத்தான். அந்த 7 பேருமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல போர்க்களத்துல தான் ஷஹீதானாங்க.
எந்த மகனுமே இயற்கையா வீட்டுல உட்கார்ந்து இறக்கல. 7 பேருமே அவங்க போர்க்களத்துல தான் அவங்க ஷஹீதானாங்க. ஆனால் அந்த தாய் அதை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்கன்னு சொன்னா, 7 மகன்களுடைய ஷஹீதுடைய 7 சுஹதாக்களுடைய தாய் என்கிற ஒரு பெருமை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு ஷஹீத் அல்ல, 7 சுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வீர மரணம் அடைந்த 7 பேர் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். அந்த பெருமை எனக்கு உண்டு என்பதாக அந்த பெண்மணி பெருமையோடு சொல்லக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இதுவெல்லாம் சஹாபாக்களுடைய காலத்திலும் அதற்கு பின்னாடி எத்தனையோ பெரிய பெரிய பெண்கள் இருந்தாங்க. அதில் ராபிஅத்துல் பஸ்ரியாங்கிற பெண்ணை பத்தி நமக்கு தெரியாம இருக்க முடியாது. பெண் வலிமார்கள்ல பிரசித்தி பெற்ற ஒரு வலி, பெண் வலிமார்கள்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வலியாக இருந்தாங்க ராபிஆ பஸ்ரியா. அவர்களுடைய இபாதத்துகள், அவர்களுடைய வணக்கங்கள், அவங்கெல்லாம் ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய இந்த காலத்தினுடைய இந்த பெண்கள் நம்முடைய குழந்தைகளை தீனுடைய அடிப்படையில, மார்க்க அடிப்படையில உருவாக்க வேண்டிய இந்த பெண்கள் இவர்கள் வழிதவறி போனாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த தலைமுறையை நாம எப்படி மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்கணும். என்னுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்போது நாட்டிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை சாதாரணமானதல்ல. பல விஷயங்கள் பெண்களாகி உங்களுக்கு சொன்னால் புரியாது என்பதனால விரிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்வதானால், இன்றைக்கு நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே எந்த பாடத்தை படிக்கிறாங்களோ அந்த பாடங்கள், அந்த வரலாறுகள்ல இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை அவங்களுடைய உள்ளங்கள்ல விதைக்கப்படுது. இஸ்லாமிய வரலாற்றுக்கு எதிரான சிந்தனைகள் விதைக்கப்படுது. முஸ்லிம்கள்னா மோசமானவர்கள், கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், அடுத்த மதத்தினரை கொலை செய்யக்கூடியவர்கள், அடுத்த மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நாம பெருமையோடு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோமே, அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லித்தரப்படக்கூடிய வரலாறு என்பது நமக்கு எதிரான வரலாறு தான் நம்முடைய பிள்ளைகளை படிச்சுட்டு வருது. நாம அதுக்குத்தான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம், வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் நாம செலவு பண்றோம் நமக்கு எதிரான பாடத்தை படித்து விட்டு வருவதற்காக. இதுக்குதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொந்த காசுல சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லி. இன்னைக்கு நாம அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாம எந்த கல்வியை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமோ அந்த கல்வி மிக மோசமான ஒரு கல்வி. நாளைக்கு இந்த குழந்தைகளே நமக்கு எதிராக பேசுவாங்க. எனவேதான் இன்னைக்கு பார்க்கிறோம், நாட்டிலே பல பெண்கள் தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து பேசுறதையும் பார்க்கிறோம். முஸ்லிம் பெண்கள் தொலைக்காட்சியில உட்கார்ந்து கொண்டு குர்ஆனுக்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக அங்க உட்கார்ந்து பேசுறாங்க. யார் இவர்கள்? இவர்கள் எல்லாம் பட்டதாரிகள் என்று அறியப்படக்கூடியவர்கள். எதனால பேசுறாங்க? அவங்க வீட்டிலையும் தீன் கிடையாது, தீனுடைய சூழ்நிலை கிடையாது. அவங்க எந்த கல்வியை படிச்சாங்களோ, எந்த வரலாறு படித்தாங்களோ அது முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரானது. அது இந்துத்துவம் மிக்க வரலாறு. அந்த வரலாற்றில் இந்த நாட்டை ஆட்சி செய்த முஸ்லிம்களை பத்தி தவறாக எழுதப்பட்டிருக்குது, மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. அப்ப அப்படிப்பட்ட வரலாறை படித்து விட்டு வரக்கூடிய அந்த பெண்கள் ஏன் இஸ்லாத்தை பத்தி எதிராக பேச மாட்டாங்க? இதே நிலைதான் நாளைக்கு நம்முடைய இந்த சந்ததிகள் இன்னைக்கு கல்லூரியில படிக்கிறாங்களே, ஸ்கூல்ல படிக்கிறாங்களே, இவங்களுக்கு நாம சரியான தீனை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா நாளைக்கு இவர்களும் இப்படித்தான் பேசுவாங்க, இந்த மார்க்கம் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு இந்த படிச்சுட்டு உட்கார்ந்து டிவியில உட்கார்ந்து பேசக்கூடிய பெண்கள் கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு இஸ்லாமிய சட்டம் தேவையில்லை, ஒரு பொது சிவில் சட்டம் போதும், இறைவன் வகுத்த சட்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம், மனிதன் உருவாக்கக்கூடிய சட்டம் போதும்னு சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க படித்த கல்வி அப்படிப்பட்ட கல்வி. அப்படியானா நம்முடைய எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்கணும்னு சொன்னா அவங்க படிக்கக்கூடிய அந்த கல்வியினுடைய ஆபத்தில் இருந்து அவர்களை மீட்டெடுக்கணும்னு சொன்னா அது பெண்களாகி உங்க கையில தான் இருக்குது. ஆண்கள் சம்பாதிக்க போயிடுவாங்க, அவங்களுக்கு வியாபாரம், பல பொறுப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த குழந்தைகளுக்கு நீங்க தீனை கற்றுக் கொடுக்கல, தீனை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிள்ளைகள் நாளைக்கு இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் பேசும். அதனுடைய கடமை உங்களை சார்ந்ததுதான். எனவேதான் குழந்தைகளுக்கு 7 வயதானா தொழிலை கற்றுக் கொடுங்க, 10 வயதானா அடிங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பருவமடையாத சிறுவர்களுக்கு கூட ஹலால் ஹராம சொல்லி கொடுத்தாங்க. பருவம் அடைஞ்சாதான் சட்டங்கள் வரும், பருவம் அடைஞ்ச பிறகுதான் இது ஹலால் இது ஹராமு, அதை பேணி நடக்கணும். பருவமடையாத குழந்தைகளுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஹலால் ஹராம்ங்கிற சட்டத்தை நபி சொல்லி கொடுத்தாங்க. பெருமானாருடைய பேர குழந்தை
ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய குடும்பத்தினர் ஜகாத்தினுடைய பொருளை சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு அது ஹராம். அல்லாஹ்வுடைய சட்டம், ஜகாத்தினுடைய பொருள் நபியின் குடும்பத்தாருக்கு அனுமதி கிடையாது. அவங்க ஏழையா இருந்தாலும் அனுமதி கிடையாது. ஒரு நாள் பெருமானாருடைய வீட்டுல ஜகாத்துடைய பேரித்த மரங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்குது. ஜகாத்துடைய பேரித்த மரங்கள், அதுல ஒரு பேரிச்ச மரத்தை சின்ன பையனா இருக்கிறாங்க ஹசன் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க அந்த பேரிச்ச மரத்தை எடுத்து வாயில போட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன் ஜகாத்தினுடைய அந்த பேரிச்ச மரத்தை வாயில போட்டுட்டாங்கிறத பார்த்ததுமே அவங்க அரபியில ஒரு வார்த்தை சொல்றாங்க, மகனே துப்புன்னு சொல்றாங்க. அரபியில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் துப்பு, இது நமக்கு ஹலால் கிடையாது. நாம் பெருமானாருடைய குடும்பத்தினராகிய நபியின் குடும்பத்தினராகிய நமக்கு இது ஹலால் கிடையாது, துப்புன்னு சொல்றாங்க. யோசித்து பார்க்கணும், பருவமடையாத அந்த சிறுவனுக்கு கூட இது நமக்கு ஹராம் இல்லை என்று கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நாம அப்படி கற்றுக் கொடுத்திருந்தா இன்னைக்கு ஊர்ல பரம்பரையாக பல தலைமுறை வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு சிறுபிராயத்துல கற்றுக் கொடுக்கப்படல. இங்க அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சின்ன பையனுக்கு கூட இது ஹலால் இது ஹராம் என்பதை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நாம அந்த வேலையை பெண்கள் நாம செய்ய தவறிட்டோம் சொன்னா அடுத்த தலைமுறை வழிகட்டு போகத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. உமர் இப்னு அபி ஸலமா என்ற ஒரு சின்ன பையன் பெருமானாருடைய பொறுப்புல வளர்ந்தவங்க. உமர் என்பவர் அவங்க ஹஜ்ரத் உம்மு ஸலமாவுடைய முதல் கணவனுக்கு பிறந்த மகன். அந்த உமர்ங்கிற சின்ன பையன் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார். பெருமானாரோடு சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார். அந்த சின்ன பையனுக்கு சாப்பிடுற ஒழுக்கம்னா தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவனுக்கு 3 ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. 3 ஒழுக்கங்களை அந்த சின்ன பையனுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சொன்னாங்க, குல் பி யமீனி, மகனே வலது கையால சாப்பிடு. குல் மிம்மா யலி, உனக்கு அருகில் எந்த உணவு இருக்குதோ எந்த சாப்பாடு இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடு. குழந்தைங்க தெரியாம தட்டுல நாலா பாகத்திலும் கை வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, உனக்கு பக்கத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடு. 2வது ஒழுக்கம் சொல்லி கொடுக்கறாங்க. 3வதாக சொன்னாங்க, வஸம்மில்லாஹ, நீ சாப்பிட்டா அல்லாஹ்வுடைய பேர் கூறி சாப்பிடு. ஏன்னு சொன்னா எந்த சாப்பாட்டுல அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படலையோ அந்த சாப்பாட்டுல சைத்தானும் பங்கெடுக்கிறான். நீங்க ஒரு தண்ணி குடிக்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் கூறலைன்னு சொன்னா அதுல சைத்தானும் சேர்ந்து பங்கெடுக்கிறான். அப்ப நீங்க சாப்பிடுவதாக இருந்தாலும் சரிதான், குடிப்பதாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லலன்னு சொன்னா அங்க சைத்தான் வந்துருவான்னு சொல்லி சொல்றாங்க. இது சின்ன குழந்தைகளுக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கறாங்க. இதெல்லாம் யாருடைய வேலை? பெண்களுடைய வேலை, தாய்மார்களுடைய வேலை. இது அவங்க செஞ்சாங்கன்னா தான் அடுத்து இப்போது இந்த மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் அவர்கள் உருவாக்கி இருக்கிற புதிய கல்விக் கொள்கை, ஏற்கனவே இருக்கிற பாடத்திட்டங்கள் அதுவே முஸ்லிம்களுக்கு முழுக்க எதிரானது. முஸ்லிம்களை பத்தி மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு, இந்த 12ஆம் வகுப்பினுடைய பாடத்திட்ட நூல்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஆரம்பத்திலேயே துவக்கத்திலேயே சாமி படங்கள் தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி படிக்க வேண்டிய குழந்தைங்க இந்த 12ஆம் வகுப்பினுடைய ஆரம்ப புத்தகத்துல சாமி படம் தான் இருக்குது. இது நாம எதிர்த்திருக்கணும், யாரும் கண்டுகொள்ளல. பழைய பாடத்திட்டத்தினுடைய நிலை இதுன்னு சொன்னா இப்போது மத்திய அரசாங்கம் புதுசா ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வருது. அந்த கல்வி திட்டம் முழுக்க RSS உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம், இந்துத்துவவாதிகளால் உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம். அதுல முழுக்க எல்லாமே ஷிர்க் குஃபரை போதிக்கக்கூடிய எல்லாமே அதுல இருக்குது. அதுல யோகாவை புனிதமாக சொல்லப்படுது. யோகாங்கிறது ஒரு வகையான சூரிய நமஸ்காரம். நம்மிலே கூட பலரும் அது ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்மாளுகளை சில பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அழகான உடற்பயிற்சிங்கிறது தொழுகை. தொழுகையை விட சிறந்த உடற்பயிற்சி இல்லை. கரெக்டா தொழுவுங்க, எந்த நோயும் இருக்காது. தொழுகையில் இல்லாத உடற்பயிற்சியா? யோகா என்பது ஒரு சூரிய நமஸ்காரத்தினுடைய ஒரு அங்கம் தான் யோகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களாகிய நமக்கு சில நேரங்களில் தொழக்கூடாதுன்னு தடுத்தாங்க. சூரியன் உதயமாகும் போது தொழக்கூடாது, சூரியன் மறையும் போது தொழக்கூடாதுன்னு தடுத்தாங்க. என்ன காரணம்னு சொன்னா இந்த 2 நேரத்திலே நாம ஏன் தொழக்கூடாதுன்னா நாம அல்லாஹ்வுக்கு தான் தொழுகிறோம். ஆனா இந்த 2 நேரத்திலும் சூரியன் மறைகிற நேரத்திலும் உதயமாக
பார்த்துட்டு கும்பிட்டு இருப்பாங்க. சூரியன் உதயமாகும் போதும் பார்க்கலாம். கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாகிற போதும் மறைகிற போதும் ஒரு பெரும் கூட்டம் சூரியனை வழிபடுது. தினமும் காலையில சூரியனை வழிபடக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறாங்க. பெருமானார் அந்த நேரத்துல ஏன் தொழக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, நாம் அந்த நேரத்தில் தொழுதோம் என்று சொன்னால் இந்த சூரிய வழிபாட்டுக்காரர்களுடைய செயலுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த யோகா என்பதும் சூரிய வழிபாட்டினுடைய ஒரு அம்சம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனாலதான் இதை தடுத்தாங்க. இப்ப இந்த யோகா வந்து அடுத்து இந்த அரசாங்கம் கொண்டு வரப்போகிற புதிய கல்விக் கொள்கையில யோகா வரப்போகுது, வந்தே மாதரம் வரப்போகுது. வந்தே மாதரம் இந்த நாட்டை வணங்குதல் என்ற பொருளை கொண்டு வருது. அதே போல இன்னும் பல ஷிர்கான குஃபரான பல்வேறு விஷயங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில வரப்போகுது. அதை கடுமையான எதிர்ப்புகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் அதையும் மீறி வந்து விட்டால் நம்முடைய இந்த இளம் தளிர்கள் அவங்களுடைய உள்ளத்துல வந்து பல மோசமான கொள்கைகள் திணிக்கப்படுதுன்னு சொன்னா இவங்க எதிர்காலத்துல எப்படி வருவாங்க யோசித்து பார்க்கும் போதே பயமா இருக்குது. எனவே ஒரு பக்கம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு கல்வியும் தேவை, இன்னொரு பக்கம் ஈமானும் பாதுகாக்கப்படணும். இவங்க படிக்கக்கூடிய கல்வி மோசமான கல்வி, முழுக்க முழுக்க மோசமான ஒரு கல்வி. அப்படியானால் இந்த குழந்தைகளுக்கு மார்க்கப்பற்றை புகட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார்? இந்த தாய்மார்கள், இந்த குழந்தைகள், இந்த பெண்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது. இவங்க தான் பாதுகாக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் பெண்கள் ஈமானோடு இருந்தா தீனை பாதுகாக்க முடியுங்கிறதுக்கு ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் சொல்றேன். இஸ்லாமிய உலகத்துல இந்த 1438 வருடங்கள்ல முஸ்லிம் சமூகம் பல சோதனைகளை தாண்டி கடந்து வந்திருக்குது. கியாமத் வரைக்கும் இந்த சமூகம் இருக்கும். பல சோதனைகள்ல ஒன்றுதான் ஒரு காலத்துல தாத்தாரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கள் முஸ்லிம்கள் மீது படையெடுத்து முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய அழிவு சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தினாங்க. ஆனால் சரித்திரத்திலே நடந்த பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, எந்த தாத்தாரியர்கள் முஸ்லிம்களை அழித்தார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுத்தார்களோ, அந்த அழித்தவர்களே அந்த தாத்தாரியர்களே பின்னால் முஸ்லிமானார்கள். இதுதான் பெரிய ஆச்சரியம். என்ன காரணம்? ஏன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க? இந்தியாவுடைய ஒரு பெரிய அறிஞராக இருந்த மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி என்பவர்கள் சொன்னார்கள், வரலாற்றில் நமக்கு அதற்கான காரணம் கிடைக்கிறது. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக இருந்த தாத்தாரியர்கள் அவங்க முஸ்லிமானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா முஸ்லிம் பெண்கள் தான் காரணம், இஸ்லாமிய பெண்கள் தான் காரணம். என்ன நடந்தது? இந்த தாத்தாரியர்கள் இஸ்லாமிய நாடுகள் மீது படையெடுத்தார்கள். முஸ்லிம் பெண்களை எல்லாம் கைது செய்து அடிமைகளாக ஆக்கினாங்க. இந்த அடிமைகளாக பிடிக்கப்பட்ட அந்த முஸ்லிம் பெண்கள் அவங்க காஃபிர்களிடத்துல அடிமைகளாக சிக்கினாலுமே கூட அவங்க ஈமானை இழக்கல, இஸ்லாத்தை இழக்கல. அவங்க என்ன செய்றாங்க? அடிமைகளாக இருக்கிற அந்த இஸ்லாமிய பெண்கள் தீன் படி வாழ்றாங்க. அவங்க தீனுடைய சூழலை விட்டு கொடுக்கல. அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், அவங்களுடைய குணங்களை பார்க்கறாங்க. இதை பார்த்துதான் தாத்தாரியர்கள் முஸ்லிமானார்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் இந்த இந்துத்துவவாதிகளும் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா அவங்க முஸ்லீம் ஆக முடியும். ஆனா நம்மள்ட்ட அதற்குரிய பக்குவம் இல்லாத காரணத்தினால, நம்முடைய நடவடிக்கைகள் சரியில்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க. எனவே பெண்கள் நினைத்தால் எப்படிப்பட்ட எதிரிகளை கூட முஸ்லிமாக்க முடியும் என்கிற ஒரு சரித்திர சம்பவத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, இப்படி ஒரு பக்கம் நாட்டிலே நமக்கு எதிராக நம்முடைய மார்க்கத்தை அழிப்பதற்கும் முஸ்லிம்களை ஒழிப்பதற்கும் ஒரு பெரிய சூழ்ச்சி நடைபெறுது. இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்ட்ட நிறைய கையேந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவங்களை விட்டு தௌபா செய்து அல்லாஹ்ட்ட உதவி கோரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட நேரத்தில் நாம எவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோங்கிறத யோசித்து பார்க்கணும். கடந்த தேர்தலின் போதும் கூட உங்களுக்கு எவ்வளவோ அதிகமாக சொல்லப்பட்டது, இந்த காசை வாங்காதீங்க, அரசியல்வாதிகள் தரக்கூடிய இந்த காசு மோசமானது, அது சாபத்திற்குரிய காசு. அவன் பல பேரை ஏமாத்தி பல பேர்த்த அவங்க அநியாயம் பண்ணி பறித்த காசு, கொள்ளையடிக்கப்பட்ட காசு, அபகரித்த காசு. இந்த அபகரித்த காசை போய் நம்ம வாங்கலாமா? அதுல என்ன நம்ம வாங்கிட முடியும்? யோசித்து பார்க்கணும். என்ன நமக்கு அதுல கிடைச்சிட போகுது? யார் வாங்கியிருந்தீங்களோ அதை குப்பையில தூக்கி போடுங்க. வாங்கினவங்க உண்மையாக நம்ம தௌபா செய்யணும்னு நினைச்சா அதையெல்லாம் எரிக்கணும். ஏன்னா அது பூரா அடுத்தவங்க காசு,
அநியாயமாக அபகரித்த காசு, கொள்ளையடித்த காசு நமக்கு அது ஹலால் கிடையாது. ஆக இப்படி காசுக்காக நாம நம்முடைய தீனை விட்டுட்டு ஊர் ஊராக தெரு தெருவாக சுத்தி அக்கம் பக்கத்துல நம்ம சமுதாயத்தின் மீது என்ன கண்ணியமான ஒரு எண்ணம் இருந்துச்சோ அந்த எண்ணத்தை எல்லாம் நம்ம குலைச்சிருக்கிறோம். இனிமேலாவது இந்த தவறை தாய்மார்கள் செய்யாது இருக்கணும். செய்யக்கூடியவர்களை தடுக்கிறதுக்கு ஒரு படையே புறப்படணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாதான் அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு இனிமேலாவது ஒரு பாடத்தை, ஒரு தகுந்த பாடத்தை புகட்டணும்னு சொன்னா அது பெண்களால் தான் முடியும். அதனால சகோதரிகளே, ஒரு பக்கம் நாட்டினுடைய நிலை இப்படி இருக்கிற காரணத்தினால நாம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்துல நாம செய்யக்கூடிய அமல்களை கொண்டுதான் உதவி தேட முடியுமே தவிர துஆங்கிற ஆயுதத்தை தவிர வேற எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது. இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற செல்லா காசு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம். இதற்கு பின்னணியில பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை முடக்கணும் அப்படிங்கிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது. அடுத்து இவர்கள் கொண்டு வர போகிற அத்தனை நடவடிக்கைகளும் முஸ்லிம்களை பொருளாதாரத்துல வீழ்த்தணும். நாம் இந்த சூழ்ச்சியை விளங்காம நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டிய நேரம், ஒரு துஆ அதிகமா அல்லாஹ்ட்ட செய்யுங்க. எதிரிகளுடைய அச்சமும் எதிரிகளால் ஆபத்தும் அதிகமாக ஏற்படக்கூடிய காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம் என்ற ஒரு அழகான துஆவை சொல்லி தந்தாங்க. தாய்மார்களுடைய துஆக்கள் அல்லாஹ்ட்ட மிக உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்பதை பல முறை நாம் சொல்லி இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த நேரத்தில் இந்த துஆ கேட்கணும். யா அல்லாஹ், இந்த எதிரிகள் அவர்களுடைய மார்புகளில் உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய பயத்தை போடுமாறு நாங்கள் கேட்கிறோம். அவர்களுடைய தீங்கிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த துஆவை அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. எனவே தாய்மார்கள் தஹஜ்ஜுடைய தொழுகைகள்ல நாட்டின் நிலவக்கூடிய மோசமான இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தரணும். ஆட்சியாளர்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹ் ஒன்று இவர்களுக்கு நேர்வழி காட்டு, எங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாற வேண்டும், அவருடைய உள்ளத்தை மாற்றி துஆ செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இவர்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு அதாப கொடு, படிப்பினைக்குரிய தண்டனை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுடைய தொல்லை எல்லை மீறிய போது ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லி சொல்லி பெருமானா துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் இன்னாருக்கு தண்டனை கொடு, இன்னாருக்கு தண்டனை கொடு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறோம். இந்த ஆளும் அரசியல்வாதிகளுக்கு, மத்தியிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒன்று அல்லாஹ் நேர்வழியை காட்டணும். இல்லைன்னு சொன்னா ஃபிரௌனுக்கும் ஹாமானுக்கும் காரூனுக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தானோ இந்த தண்டனை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தாய்மார்களாகி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். மார்க்கப்பட்டுள்ள பெண்கள் துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறான் என்பதை பல சரித்திரங்களிலிருந்து நாம் சொல்லி இருக்கிறோம். எனவே தாய்மார்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு துஆ செய்ய வேண்டும். எக்காரணம் கொண்டும் மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யாமல், அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். நாளைய தினம் எலெக்ஷன் தேர்தல் என்பதை நாம் அறிவோம். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை பற்றி நாம் எப்போதுமே சொல்வதில்லை. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. யார் வந்தா நல்லதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. யார் வந்தா நல்லது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க. அல்லாஹ்ட்ட துஆவும் செய்யுங்க. இந்த சூழ்நிலையில யாருமே நல்லவர்கள் அல்ல, யாரும் நம்மளை காப்பாற்ற போறவங்களும் அல்ல. அப்படி யாருக்கும் எந்த உத்தரவாதமும் நாம் தர முடியாது. எல்லாருமே முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் தான். நமக்கு அல்லாஹ் மட்டும்தான் நண்பன், அல்லாஹ்வுடைய ஆதரவு மட்டும்தான் நமக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் ஓட்டு போடுறதா இருந்தா கூட பர்தாவுடைய முறைகளை பேணி, மார்க்கத்தினுடைய வரம்புகளை பேணி, எந்த இடத்துலையும் கூடி இல்லாம அழகான முறையில போய் பாதுகாப்பா போட்டுட்டு வாங்க. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு யார் வந்தா இந்த மக்களுக்கு நல்லதோ அவங்க வெற்றி பெறணும் என்ற அடிப்படையில வாக்களியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் வருங்காலத்திலாவது தேர்தலை ஒட்டி நடக்கிற இந்த மோசமான அரசியலுக்கு இந்த சமூகம், குறிப்பாக பெண்கள் பலியாகாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.